நான் தான் லைக் பண்ணேன், நீங்கள் நன்றி சொன்னீங்க, திரும்ப நான் சொன்னேன். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? मेरा नेम ஸ்ரீயாவா. குட் மார்னிங் சாண்டி, வாங்க வணக்கம். நான் இப்போ தான் வந்தேன். குட் மார்னிங்கா. ஆனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி எங்கள் வீட்டில் இன்னைக்கு. ஆனால் நான் பண்ணல, எங்கள் அம்மா பண்ணாங்க. முட்டைக்கறி. ஆனால் நான் இந்த டைம் தான் சாப்பிட்றேன். அம்மாவுக்கு நேற்றே சொன்னால் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அதனால நாங்கள் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம். காலையில் போய் ஈவினிங் வந்து ஒரு 4:30 மணிக்கு தான் வந்தோம். மேல்முருகன் தம்பி வாங்க, 4:30 மணிக்கு தான் வந்தோம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து வெயிலில் போனது எனக்கு செட் ஆகலை. பயங்கரமாக தலைவலி. நான் வந்து ஒரு 6 மணிக்கு தூங்க ஆரம்பித்தேன். மணி நான் இப்போ தான் ஒரு 11:30க்கு தான் எழுந்திரிச்சேன். உப்பு படுத்தா சப்பாத்தின்னு சொல்லி இல்லை இது நான் செய்யலை, எங்கள் அம்மா செஞ்சேன். எங்கள் அம்மா கிட்ட இருந்தது நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இது நான் வேறமாக செய்வேன், எங்கள் அம்மா வேறமா செய்வேன். அம்மாவுக்கு என்ன ஆச்சு? இல்லை அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, ஆல்ரெடி இருக்குது இல்லையா, அதனால் டேப்லெட் வாங்கணும். மாதம் செக்கப் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக போகணும். அப்படி போயுமே நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. வெயிலில் ரொம்ப தாங்கல. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வெயிலில் போகணும். பயங்கர தலைவலி. மணி ஒரு 6 மணிக்கு தூங்கினேன். நான் 11:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். நான் இப்போ தான் சாப்பிட்றேன். எல்லோரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. வேணாம் ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தா பசி எடுக்குது. அதனால் நான் வெளியில் மதியமே கொஞ்சம் வெளியில் தான் சாப்பிட்டாரு. எனக்கு செட் ஆகலை. நான் பாதி வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்டு போடலான்னு பார்த்தா லேட் ஆகிடுச்சா, சரி அதனால் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே சைடாக நம்ம உட்காந்து சாப்பிடுவோம்னு நினச்சேன். சாப்பிடுங்கள் அக்கா. வேல்முருகன் நீங்கள் சாப்பிட்டீங்களா? டேவிட் நீங்கள் சாப்பிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அம்மா கிட்ட அவங்க கிட்ட பேச வை எனக்கு கூட கண்டிப்பாக திரும்ப நாளைக்கு காலையில் போகணும். நாளைக்கு போனால் தான் கொஞ்சம் டெஸ்ட்டில் எதை எடுத்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. நீங்கள் பார்த்து சொன்னாங்க. நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு கொஞ்சம் இயர்லியாக சீக்கிரமாக கிளம்பி போகணும். சூப்பராக இருக்குக்கா. நிலா ஆரஞ்சு கலரில் இருக்குது, எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நிலா தெரிதா பாருங்கள். முகமது வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் சகோதரி, எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். நான் லைக் போட்டுவிட்டேன். வாங்க. நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். முகமது நீங்கள் வீடியோக்கு கமெண்ட் போட்டிருந்தீங்க, பார்த்தேன். என்னோட கண்ணு ஃபுல்லாகவே தூக்கம் தான் இருக்குது. நான் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டேன். தூக்கம்லாம் இல்லை, எல்லாம் வீங்கி போயிருக்கு தூங்கி. பாருங்கள், நல்லா தூங்குனதுனால இங்கே வந்து மடிப்பு கூட வருதா. எனக்கு இந்த மாதிரி இருக்காது. ஆனால் நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுனால எனக்கு இந்த மாதிரி மடிப்பு வந்துருக்கு. அக்கா இன்று கத்திரிக்காய் உருளைக்காய் காரக்குழம்பு வச்சேன். ஸ்கூலில் இருந்து வந்து என் மகள் சாப்பிட்டுட்டு அருமையாக இருக்குது அப்பா என்று சொன்னாங்க. சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.